ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே பல பேரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுக்கு காரணம் ஆர்த்தி தான், ஆர்த்தியோட அம்மா தான், அதாவது சுஜாதா விஜயகுமார், அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் தான் அப்படின்ற மாதிரியும் பல பேர் என்ன அப்படின்னா இதுக்கான காரணங்களை சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தவங்க இன்றைக்கி அதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்து இந்த ஒரு கேஸையே திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் என்னோட திருமணம் குறித்த செய்தி வெளியானதை நினச்சி எனக்கு ரொம்பவே என்ன அப்படின்னா கவலையாகவும் மனவேதனையாகவும் இருக்குது. என்னோட ஒப்புதல் இல்லாமல் என்னோட கவனத்துக்கு வராமல் அவராகவே இந்த அறிக்கையை வெளிவிட்டார். இவ்வளோ நாளாக பரஸ்பர நம்பிக்கை மரியாதையோட நான் 18 வருஷங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அப்படின்றது இந்த ஒரு அறிக்கை மூலமாக கௌரவம், கண்ணியம், தனித்தன்மை எல்லாத்தையுமே இழந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட கணவர்கிட்ட, அதாவது ஜெயம் ரவிட்ட மனம் விட்டு பேச, அவரை நேரில் சந்திக்க பலமுறை முயற்சி பண்ணியும் அந்த வாய்ப்பு பலமுறை மறுக்கப்பட்டது. ஸோ நானும் என்னோட குழந்தைங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமலே இந்த நிலமையில நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முடிவு அப்படின்றது குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட்டதில்லை, சொந்த விருப்பத்தின் பேரில் அவர் முழுக்க முழுக்க தன்னோட சொந்த விருப்பத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆழ்ந்த மனவேதனையோட இந்த கருத்துக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஏன் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய என்னோட நடத்தையை பற்றின ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான செய்திகள் வருது. ஸோ அது என்னோட குழந்தைங்களை கொஞ்சம் கூட பாதிக்கக்கூடாது, அவங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கக்கூடாது, அதை பாதுகாக்கிறது தான் ஒரு தாயோட கடமை. அதனால தான் சில மறுக்கப்படாத பொய்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் உண்மையாக மாறிடும். அதனால தான் இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னோட குழந்தைங்களுக்கு தைரியத்தையும் மன திடத்தையும் கொடுக்க வேண்டியதான் ஒரு தாயோட தலையாய கடமை. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலம் நடந்த உண்மை எல்லாத்தையுமே கண்டிப்பாக உணர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கடினமான காலத்தை நானும் என்னோட குழந்தைங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களோட ஒரு பிரார்த்தனை பார்த்திங்க அப்படின்னா இந்த கடினமான காலத்தை எங்களுக்கு மாற்றுறதுக்கான ஒரு இதாக துணையாக நிற்கும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே என்ன அப்படின்னா கைண்டாக ஒரு இதை அவங்க ட்விட்டை போட்டாங்க. ஸோ இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா நம்ம ஜெயம் ரவியை சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிவோர்ஸ் அப்படின்றது 2 பேரும் பரஸ்பரமாக எடுத்தது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வெளிவிட்டிருந்தீங்க. அதுவும் அவங்களோட நலவாழ்வுக்குன்னு சொன்னதை ஏன் அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும், இதுக்கு பின்னாடி பல உண்மைகள் புதைந்திருக்கு போல் அப்படின்ற மாதிரியும், ஏன் அவங்களுக்கு பேசக்கூட நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.